ஹரஹர சங்கர ஐயா நாராயணா, ஹரஹர சங்கர ஐயா நாராயணா, ஹரஹர சங்கர ஐயா நாராயணா. என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மை நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிடுது. 19/4/2024 அன்றைக்கு நான் இதே பதிவு மூலமா பேசியிருந்தேன். அதாவது நல்ல தலைவர்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, மது அருந்தாதிய, குழந்தை குட்டிகளை பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஏன் அந்த நாளில் நான் 19/4/2024 சொல்லியிருந்தோம்னா, நல்ல தலைவர்கள் அதானே சொல்லணும். கள்ளச்சாராயம் அடிக்கிறதும், காலையில 7 மணிக்கு மது கடையில திறந்து வச்சு வியாபாரம் பார்க்கறதும், அதாவது புண்ணியமான பூமி இந்த பாரதம். இந்த புண்ணியமான பூமி இந்த பாரதத்துல அதர்மம் எப்படி விளையுதுன்னா இந்த மது மூலமா தான். அதாவது மது மூலமா. அப்ப காசியில் உள்ள சாமியார்கள் எல்லாம் கஞ்சா குடிக்கலாம். ஆனா தென்னாட்டில் உள்ள சாமியார்கள் மது அருந்தக்கூடாது, கஞ்சா குடிக்க கூடாது. அப்ப காசியில் உள்ள துறவரம் என்ன, இந்த தென்னாட்டில் உள்ள துறவரம் என்ன? காசி நகரத்துல சாமியார் எப்படி வேணா இருக்கலாம். அப்ப இங்க உள்ள இளைஞர்களுக்கு பூரா காசி நகரத்து மேல ஒரு பற்று. அப்ப சிவன் மேல பற்றுங்கிற பேர்ல இந்த போதைக்கு அடிமையாகிறது. சிவன் தான் கஞ்சா குடிச்சாரு. எந்த சிவன் கஞ்சா குடிச்சாரு? கஞ்சாக்கு சொந்தக்கார அரி தான் கஞ்சா குடிச்சாரு. எதுக்கு குடிக்கிறாருன்னா புத்தி என்பது ஆத்மா. அந்த புத்தி ஆத்மாவும் ஒரு நிலைப்படணுங்கிறதுக்கு. ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லாமே சிவன் தான் கஞ்சா குடிச்சாரு, அதான் சிவனோட மூலிகைன்னு கஞ்சா ஒரு பக்கம். அப்ப கஞ்சாவை தடை பண்ணும் போது எல்லாரும் மதுவில் இறங்கிடுறாங்க. ஒரு 30 ஆண்டுக்கு முன்னக்குட்டி இத்தனை தமிழ்நாட்டில் இத்தனை மது பிரியர்கள் இருந்தார்களா? கிடையாது. குடிப்பாங்க, தீபாவளி பொங்கலுக்கு குடிப்பாங்க. அப்ப சாராயம் இருந்தது, கல் இருந்து எல்லாமே இருந்துன்னா இவர் குடிப்பாரு, அது ஒரு இதாதான் நினைச்சாங்க. ஆனா இப்போ குடிக்கிறவனுக்கு தான் மரியாதை அப்படின்னு ஒரு ஆயிப்போச்சு. அப்போ உயிர் மேல அக்கறை கிடையாது, குடும்பத்து மேல அக்கறை கிடையாது. அப்ப நல்ல தலைவர்கள் இத அருந்தாதிய அப்படின்னு சொல்லணும்னா, ஆனா இது உற்பத்தி பண்றதே அவங்க தான். அப்ப புண்ணியமான பூமி பாரதத்துல அதர்மம் விளைக்கிறது இவங்க தான். அப்ப அதர்மத்தை விளைச்சிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு, சென்ட்ரல் ஜெயில இருந்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு நன்மையை சேர்க்கிறவன் தான் தலைவன். அப்ப கூட்டம் சேர்ப்பவன் கோழையின் தலைவன் சொல்லி இருந்தேன். ஆனா இப்ப கூட்டணி சேர்க்காம ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா? கிடையாது. ஆனா 2019 இதே தமிழ்நாட்டுக்குள்ள 39 சீட்டு. ஆனா இப்போ 2024 40 சீட்டு. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3/6/1983 நான் பிறந்த நாள். 3/6/1983 நான் பிறந்த நாள். அப்ப 3/6/2024 வரும்போது 40 வயசு முடிஞ்சு 41 ஆகுது. 40 வயசு முடிஞ்சு 41 ஆக போகுது. அப்ப 40. ஆனா என்கிட்ட நிறைய பேர் பந்தய சாமியார இங்க எந்த கட்சி வரும், இந்த இது வரும். ஆனா அண்ணாமலை நல்லா இருக்கிறாரு, அண்ணாமலை எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சிருவாரு, பாரதிய ஜனதா ஒரு 3 சீட்டு வந்துடும். ஏன் 3 ஆக்குற? 40க்கு 40 சொன்னா பெருமைப்படுவேன். அது என்ன 3 சீட்டு வரவே வராதுன்னு. அதெல்லாம் வருவியா? இப்ப அண்ணாமலை நல்ல வளர்ச்சி கொண்டு வந்துட்டாரு. என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாரு? ஒன்னும் வளர்ச்சி கொண்டு வரல. இப்ப பாரதிய ஜனதா ஜெயிச்சுட்டுல 18/8/2024 18/8/2024 19/8/2024 இந்த இந்தியாவுக்குள்ள அரசியல் அமைப்பு என்ன நடக்குன்னு பாருங்க. அன்னைய நாள் என்ன நாள்னு இந்த மக்கள் எடுத்துக்கிடுவாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள் 18/8/1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள். ஆனா இந்த தேசியத்துக்குள்ள, இந்த பாரத பூமிக்குள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்க மரணப்பட்டாரு உறுதியை சொல்லட்டும். அன்னைய காலத்துல வானொலி அறிக்கை மூலமா கேட்டது, ஜப்பான் தலைநகரத்துல விமான பயர்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்டாரு.
இதானே தெரியும். வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இதுதான் சொல்லி கொடுப்பிய. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்டது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தேனி மாவட்டம். அவர் உடல் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு. இது உலக ரெக்கார்டு, உலக ரெக்கார்டு. இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடம்பு இந்த தேனி மாவட்டத்துக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் இறந்த நாள் 3/9/1945. இரண்டாம் உலக போர் 6 ஆண்டு ஒரு நாள். அந்த ஒரு நாள் கணக்கு தான் சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள். சாமியார் அரசியல் பேசக்கூடாது, சாமியார் அரசியல் பேசக்கூடாது. ஆனா அரசியல் என்பது ஆன்மீகம். ராஜராஜ சோழ என்ன பொருள், பாண்டிய மன்னன் என்ன பொருள், சேர மன்னன் என்ன பொருள், இந்த பூமியில யாருக்கும் தெரியாது. வரலாறு படிக்கிறது, பாட புத்தகத்தில் படிக்கிறது, பொருள் அறியணும். தஞ்சை பெரிய கோயில் என்ன அடையாளம், உன் கண்ணுக்கு உன் உடலுக்கு தான் அடையாளம், அழியாத ஒரு பொருள். ஆனா நீ அழிஞ்சு போகும்போது உனக்கு எதுக்கு ஆன்மீகம் அரசியல்? ஆன்மீகம் என்ன, அரசியல் என்ன? அரசியல் மக்களை பாதுகாப்பது, ஆன்மீகமும் மக்களை பாதுகாப்பது. ஆனா இங்க ஆன்மீகமும் மக்களை அழிக்கிறது தான், அரசியலும் மக்களை அழிக்கிறது தான். கேரளாவை அரசாங்கம் ஆளுது, தமிழ்நாட்டை அரசியல்வாதிகள் ஆளுறாங்க. அப்போ இப்போ கள்ளக்குறிச்சி சாராயத்துல நிறைய பேர் இறந்து போனாங்க. இது தெரிஞ்ச சம்பவம். தெரியாம எத்தனை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. கொரோனா லாக்டவுனுக்கு முன்னகுட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு எல்லாமே பிரபலமாகி போச்சு. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் குடிப்பாம்னு அந்த லாக்டவுன் டைத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை முடக்கிட்டா 1000 ரூபாய் விலை வித்தாலும் குடிப்பாங்க. அப்ப அத்தியாவசிய பொருள் பாலோ மெடிசனோ இல்ல, இந்த மதுதான். ஆனா இந்த மதுவை வாங்கி வாங்கி குடிச்சிட்டு என்ன நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதே வேட்டைக்காரம்புதூர் அலிசித்தர் கோயிலுக்கு போற வழியில, வேட்டைக்காரம்புதூர் அலிசித்தர் கோயில் போற வழியில மது விற்கிறாங்க. அதெல்லாம் இந்த காவல் நிலையம் கண்டுகிடல. எல்லா இடத்துலயும் காலையில மது விற்கிறாங்க, அதெல்லாம் கண்டுகிடல. ஆனா இந்த கள்ளச்சாராயத்தை நிறைய பேர் இறந்த உடனே எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டாங்க. ஏன் விற்க கூடாது? வித்தா தண்டிப்போம், வித்தா தண்டிப்போம். இதே இதை ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல. தமிழ்நாட்டுக்குள்ள கள்ளச்சாராயத்தை எப்பவுமே ஓச்சிட்டோம். எப்ப எங்க ஓச்சிய? இப்ப ஏன் இதை பேசுறோம்னா, வடநாட்டு சாமியாருக்கு கஞ்சா குடிக்கலாம், ஆனா தென்னாட்டு சாமியாருக்கு கஞ்சா குடிக்க கூடாது. முதல்ல சாமியார் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். திருவண்ணாமலை, அண்ணாமலை நினைத்தால் முக்தி, திருவண்ணாமலை. அப்ப நீங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்க சம்பாத்தியம், உங்க சம்பாத்தியத்துக்கு வேண்டிய ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம்னா என்ன? பழனி கிரிவல பாதை கூட சுத்தப்படுத்தியாச்சு. ஒரு 10 சாமியார் இருந்தா அவங்களுக்கு வர போறவங்க தர்மம் கொடுப்பாங்க. அவங்களே பேட்டரி கார் அதுல ஏற்றிட்டு போயாச்சு. அப்ப இந்த சாமியார் வருகாக இருக்கக்கூடாது. திருவண்ணாமலை சாமியார் கஞ்சா குடிக்கிறான், சாமியார் தண்ணி அடிக்கிறான். பின்ன யாருதான் குடிக்கணும்? யாருதான் இதை பண்ணணும்? குடும்பத்தில் உள்ளவனா குடிக்கிறோம். குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் குடிச்சா என்ன, குடிக்காம இருந்தா என்ன? ஆனா காசியில சாமியார் எல்லாம் பண்ணலாம், ஆனா திருவண்ணாமலை சாமியார் எதுவும் பண்ணக்கூடாது. ஒன்னே யாரும் செய்ய சொன்னா, ஒன்னே யாரும் சொல்ல சொன்னா? ஏன்னா எல்லாம் செய்யறது கூட நீங்க. அவன் எல்லாத்தையும் விட்டு வெறுத்து இருத்து அவன் வந்து எங்கேயோ கிடக்குறான். அவனுக்கு கடைசி அவன் ஆசைபாசம் எல்லாம் ஒண்ணுல முடிஞ்சு போச்சு. ஒன்ன மாதிரி ஆசைபாசம் அவனுக்கு இருக்காது. உனக்கு வீடு கட்டணும், காருக்கு லோன் அடைக்கணும், பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சு பல இது உனக்கு உண்டு. அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் குடிச்சாலும் குடிக்காட்டாலும் அவனுக்கு மண்ணுதான் ஏற. நீ அவன் மேல அக்கறைப்படுத. ஆனா காசிக்கு போனா அங்க உள்ள சாமியார் எல்லாமே பண்ணலாம், ஆனா இங்க உள்ள சாமியார் மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. யாரு சொன்னது? முதல்ல சாமியார் யாரு? சாமியார்னா யாரு? அருணகிரிநாதர்னா என்ன கதை? அப்போ ஆண்டு அனுபவிச்சு ஆசையை துறக்கிறவன் சாமியாரு. அப்ப அவன் ஆசையில இருக்கு, மது மேல ஆசை இருந்தா மது அருந்துட்டு போட்டோம். ஏன்னா நீ விற்கிற போதெல்லாம் குடிக்கிறான். ஆனா நீங்க விற்காம இருக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க அதுல பண காசு சம்பாத்தியம் பண்ணி கண்டுகிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஆன்மீகத்துல வழிபாடு இல்லை. உங்களுக்கு காசு பணம் தான் பெருசு. ஆனா அடுத்த பிறவி நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கா பிறவி தயாராகிட்டிய.
எல்லா பிறவி எடுத்து வருவே எம்பெருமானை. ஆனா மனித பிறவிக்கு அப்பாறு வேற பிறவி தந்திடாதே. அதுக்குதான் ஆன்மீக வழிபாடு. இங்க ஆன்மீக வழிபாடா காக்கா பிறவித்தா, நாய் பிறவித்தா, பன்றி பிறவித்தா, இதான் ஆன்மீகம். ஆயிட்டு போங்க, ஆயிட்டு போங்க. தஞ்சை பெரிய கோயில், சோழ மன்னன் சந்திரன் நிலா, பாண்டிய மன்னன் தெய்வ யானை, சேர மன்னன் கடல். ஆனா இது மூணு உனக்கு அரசனா தான் தெரியும். ராஜேந்திர சோழன் உலகத்தை கட்டி ஆண்டான். அந்த ராஜேந்திர சோழன் தான் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம். அத்தி என்றால் யானை, வரதன் என்றால் அரி, அத்தி வரதன். 48 நாள் அத்தி வரதன் தரிசனம். அது பள்ளி கொண்டிருக்கிறது 24 நாள். அது அப்பனோட அவதாரம் பள்ளி கொண்டிருக்கிறது. ஆனா மகனோட அவதாரம் நிக்கிறது. அப்ப படுத்து கிடக்கு பள்ளி கொண்ட அவதாரம் 24 நாள். அது அப்பனோட அவதாரம். 24 நாள் நிக்கிற அவதாரம் மகனோட அவதாரம். அப்பன் கஜேந்திர சோழன், மகன் ராஜேந்திர சோழன். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சொன்னா கற்பனை கதை. அப்ப நீ கற்பனை கதையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு பாட புத்தகத்துல படிச்ச பாடத்தை தான் உனக்கு தெரியும். பாட புத்தகத்தை அல்லாத உன் அறிவுக்கு, உன் சுய அறிவை நீ எடுத்து பார்க்கவே இல்லை. உனக்கு சிவன் நெற்றிக்கண் என்று சொல்லி 6 முகத்தை தெரியும். ஆனா பார்வதி பிடிச்சு வச்ச விநாயகன் யாருன்னு தெரியுமா? அப்ப விநாயகர் தான் மூத்தது. அப்ப பார்வதியை பிடிச்சு வச்ச விநாயகர் தான் மூத்தது. அப்ப சிவன் நெற்றிக்கல்ல தோன்றிய 6 முகம் என்ன? தலையை வெட்டிய பிறகுதான் ஆணை முகம். அப்ப தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட முகம் என்ன? அந்த குழந்தையோட பேர் என்ன? திருவண்ணாமலை பாத விநாயகன், பாத விநாயகன். சாமவேதம் நெருப்பு, பார்வதி நெருப்பு. சாமவேதம் திருவண்ணாமலை. அதுதான் அக்கினி லிங்கம், அக்கினி மலை. அப்ப 4 வேதம் தான் உனக்கு தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதத்துக்கு அப்பாற்பட்டது உனக்கு தெரியாது. 4 முகம் பிரம்மாவோட கணக்கு. பிரம்மா எழுதின வேதம். 5வது வேதம் பிரணவ வேதம், நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அப்ப 5வது எழுத்து யா. யா யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு சொந்தம். உனக்கு முருகன் என்ன விநாயகர் என்னன்னு தெரியாது. சிவலிங்கம் மண்ணில மறைஞ்ச பிறகு சிவலிங்கம். ஆனா நீ என்ன பண்ற? ஒரு சிவலிங்கத்தை தனியா வாங்கி பூஜை பண்ற. அப்ப அங்க சக்தி கிடைக்குமா? இல்ல மண்ணில மறைஞ்சி ஒரு அடையாளம் வச்ச இடத்துல சக்தி கிடைக்குமா? முதல்ல சக்தியே உனக்கு தெரியாது. சக்தியே முக்தி, முக்தியே சக்தி. உன் உடம்புதான் முக்தி. உன் உடம்பை கொண்டு எரிச்சு அஸ்தியை கொண்டு கங்காவிலையும் ராமேஸ்வரத்தை கரைச்சிட்டு உனக்கு சிவன் மோட்சம் தந்துட்டாருன்னா உன் கறி மேக உடம்பு காக்கா பிறவி. அதுல காசியில் காகம் கத்தாது. உடம்பை எரிச்சிட்டா காக்கா பிறவி, எரிக்காம புதைச்சிட்டா மனித பிறவி. அதுதான் காசியில லட்சக்கணக்கான லிங்கம், திருவண்ணாமலை கோடான கோடி லிங்கம். காசில ஹரிச்சந்திரன், ஆனா இங்க சந்திரன் ஹரி. உனக்கு பௌர்ணமிக்கு கிரிவலம். பௌர்ணமிக்கு என்ன அர்த்தம்? சந்திரன் ஹரி. சந்திரன் நீ ஹரி. சந்திரன் எங்க இருக்கிறாரு? கண்ணு உன் புத்தியில இருக்கிறாரு. உனக்கு இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால. அப்ப இந்திரன் இங்க என்ன? பௌர்ணமி கிரிவலம் என்ன? ரெண்டும் பெண்ணுதான், இருட்டு. இப்படிங்கிற ஒவ்வொரு பொருளும் உண்டு. உங்களுக்கு யாரும் பேசவே கூடாது. பேசாம இருந்தா தொப்பி அம்மா சித்தரு, மௌன சித்தரு நீங்களா உருவாக்கிக்கிடுதீங்க. எதுக்கு? உங்க ட்ரஸ்ட் காரியங்கள் வளர்ச்சி அடைஞ்சு காசு பணம் சம்பாத்தியம் பண்ணி நீ சொகுசா இருக்கணும். அதுக்கு அவரோட சுதந்திரத்தை கூட முடக்கணும். கணக்கம்பட்டி, உசிலம்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி, ஒரே பட்டி தான், ஒரே பட்டி தான். பாப்பம்பட்டி, ஐவர் மலை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பஞ்சபாண்டவர் கதை, பாப்பம்பட்டி, ஐவர் மலை. உனக்கு பஞ்சபாண்டவர்கள் கதை தான், பஞ்சாட்சர மந்திரம்னே தெரியாது. இப்படி ஒவ்வொரு பொருளும் உண்டு, ஒவ்வொரு பொருளும் உண்டு. அப்ப மோடியோட ஆட்சி என்ன ஆகுது? 18/8/2024 பார்ப்போம். இப்போ தென்னாட்டுல கன்னியாகுமரியில தவம் இருந்தாரு. திருவள்ளுவர் காலில் மாலை அணிஞ்சாரு. அதனால போ, இந்த ஒரு தடவை கொஞ்சம் மக்கள் சந்தோஷத்துக்கும் உன் சந்தோஷத்துக்கு வேண்டி இருக்கட்டும்னு வச்சது. ஏன்னா கேதார்நாத்ல 17 மணி நேரம் தவறு இருந்தாரு, ஜெயிச்சாரு. கன்னியாகுமரியில தவறு இருந்தாரு, தோத்துட்டாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஆனா பாட்னா பீகார் முதலமைச்சர் பின்வாங்கிடுவாரு. பின்வாங்க வைப்பேன். ஏன்னா குமாரசாமி ஆட்சி கழிச்சு எடியூரப்பா ஆட்சி வச்சாங்கல்ல, வச்சாங்களா வைக்கலையா? குமாரசாமி ஆட்சியை கழிச்சு எடியூரப்பா ஆட்சி வந்துதான் இல்லையா? அதே போல இந்த ஆட்சி அவ்வளவா நீடிக்காது,
நீடிக்காது. ஏன்னா இது வந்து புதுசா வச்ச சதி இல்லை, இது ஏற்கனவே திட்டம் போட்ட சதிதான். மக்களை ஏமாத்தணும், மக்களை நம்ப வைக்கணும். அப்போ 19/4/2024 நான் பேசும்போது நல்ல தலைவர்கள் மது அருந்த சொல்லாதீங்க, குழந்தை குட்டியை பார்க்க சொல்லணும்ங்குது. ஆனா இங்க வந்து எந்த தலைவர் எனக்கு ஓட்டு போடுங்க, மது அருந்தாதீங்க, பிள்ளை குட்டியை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க? 2019 சொன்னாங்க பூர்ண மது விலக்கு கொண்டாடுவோம்னு. அவங்களாம் 10 மணிக்கு கடை திறந்தது, 10 மணிக்கு கடை திறந்தது. இப்ப 12 மணி ஆக்குனாங்க. இந்த 12 மணியை ஏன் 10 மணி ஆக்கல? ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க கூட சம்பாத்தியம் பண்ணணும். 7 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் குடிச்சிட்டு அங்கங்க போய் சண்டை இழுத்து சின்ன பின்னமா ஆகணும், இல்ல குடிச்சிட்டு செத்துறணும். இதுதான் இவங்களோட ஆசை. 12 மணிக்கு கடை திறக்கிறது. அப்ப பகல் பூரா நீங்க விற்கலாமே, கள்ளச்சாராயத்துல இருந்து கள்ள எல்லாமே நீங்க விற்கலாமே. இது ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து அரசியல்வாதிகள், கேரளா அரசாங்கம். கேரளாவில் வந்து இந்த மாதிரி காலையில இப்படி பிளாக்ல சரக்கு விற்க சொல்லுங்க, கள்ளச்சாராயம் அது விற்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா பொது இடத்துல மது அருந்தக்கூடாதுன்னு கேரளாவில் எப்பவுமே இருந்து இப்ப பின்பற்றிதாங்க. ஆனா இப்பதான் நீங்க பின்பற்றி வர்றீங்க. அம்மை அப்பன் துணை.